எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கும். அதை தான் எப்பயுமே நான் கடன்ட்ட கேட்பேன். ஸோ இந்த மாதம் நம்ம அரைச்ச பொருள் வந்து பேக்கெட் போட்டுட்ருக்கோம். இன்னும் பேக்கெட் போகணும். இந்த மாதிரி 2 பாக்ஸில் வெயிட்டிங்கில் இருக்குது. நான் இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து பெப்பர் மட்டன் மசாலா போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் புதினா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. நம்ம வந்து சிக்கனுக்கும் தனியாக செய்கிறோம், மட்டனுக்கும் தனியாக செய்கிறோம். நமக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்ருக்குறோம். உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வீடியோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது தீபாவளி மாதத்துலேருந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து திடீர்னு வந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கம்மியாயிருக்கு. என்ன அது காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டே இருக்கும்போது மாஸ்டர் ஷெஃப்பில் போயிட்டேன். மாஸ்டர் ஷெஃப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து எப்பயும் போல என்னுடைய தோல் கொடுக்கும் தோழியர்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால திருப்பி நான் இந்த பிஸ்னஸ் வந்து 60,000 கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருந்தது. தீபாவளியிலேருந்து கொஞ்சம் டல்லாக அப்படி கீழே இறங்கிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ரீசன் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மெத்தடு தான் இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போட்டுட்டு வரேன், செஞ்சுட்டும் வரேன்ப்பா. திடீர்னு ஏன் இப்படி டல் ஆகுது அப்படின்னு எனக்கு ரீசன் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கவிதாமா இதை மாற்றுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஐடியா எனக்கு கொடுப்பீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்நாளில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் உண்மையை பேசி உண்மையாக சொன்னால் தான் நமக்கு வந்து எப்பயுமே அது வந்து நிலச்சி நிற்கும். அதனால என் பொருள் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் சேல்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளோதான் என்கிட்ட பாக்கெட் இருக்குது அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுவேன்ப்பா. ஸோ சேல்ஸ் கம்மியாகுதுன்றதையும் நான் உங்ககிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டேன். என்ன காரணம் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்கு, என்ன காரணம், நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால தான் பாதி விலை கம்மி பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத எப்பயுமே என்னுடைய தோழர்கள் நீங்கள் வந்து எனக்கு ஐடியா கொடுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றத புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எல்லாருமே என்ன கேட்குறீங்க, சத்து மாவு கொடுங்க, ஏபிசிடி மாவு. எனக்கு சத்து மாவு வந்து ஆல்ரெடி எல்லா ஃபேமிலியிலும் அரைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து தேவையில்லை, எல்லாருக்குமே அது தெரியும். யாருமே செய்ய முடியாத விஷயங்கள் தான் நம்ம செய்யணுமே. அதனால தான் நான் வந்து இந்த துத்து இலை லேகியமாக இருந்தாலும் சரி, பூண்டு லேகியமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் ரிஸ்க் எடுத்து செய்யறது வந்து எனக்கு ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு அது பிடிக்கும். நல்ல விஷயங்கள் நான் செஞ்சு கொடுக்கறது, உங்களை வந்து சேர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, வேற எங்கேயாவது நான் தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு புரியலப்பா. ஸோ அது டைரெக்டாக உங்ககிட்ட கேட்டால் நீங்களே எனக்கு ஒரு வழி சொல்லிடுவீங்கன்றதுனால தான் இந்த வீடியோவே. ஓகேவா? நான் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொல்லி இப்போ நான் செய்கிற இந்த சேல்ஸு தான் வந்து பேபிஸ் ஆகிற பசங்களுக்கும் சரி, ஷைன் ஹோமுக்கும் சரி. அடுத்து நம்ம வந்து குழந்தைங்க, அதாவது அம்மா அப்பா இல்லாமல் குழந்தைங்க அனாதையாக இருக்காங்கன்னா அந்த ஹோமில் வந்து சாப்பாடு போட சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம செய்யணும். பட் என்னை நம்பி நிறைய பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் வாங்குற ஒரு பாக்கெட்டு தான் வந்து அவங்களுக்கு போய் 10%. 10% அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 ருபீஸ் கிட்ட 100 ருபீஸ்க்கு பேலன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் போகிற பசங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருங்க கவிதான்றாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டில் தான் என்னுடைய காலங்கள் ஓடிச்சு. அவங்களால முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணால் கூட நான் அதை எல்லாருக்கும் வீடியோவில் சொல்லிடுவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு யாரும் ரொம்ப பெருசாக கொடுத்து ஹெல்ப் பண்ணது கிடையாது. யார் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கான உழைப்பும் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். என்னுடைய 10% கொடுத்துருவேன். இதனால எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு வந்து என்ன ரீசன்னா, என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா போக தான் நான் அடுத்தவங்களுக்கு நிறைய செய்ய முடியும். அதனால என் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு நான் என்ன செய்யணுன்றத நீங்களா எப்பயும் போல தோல் கொடுக்கும் தோழியாக நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க. ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றிடலாம். ஓகே, தேங்க்யூ.